திலகா சுமக்கிறது உங்க குழந்தை இல்ல? சொல்லுங்க. திலகா இப்ப வயித்துல சுமக்கிறது உங்க குழந்தை இல்ல? இல்ல. அப்புறம் எதுக்கு நீங்க நோட்டீஸ் அனுப்புறதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? வெளியே தெரிஞ்ச அசிங்கம் இல்லையா, அவமானம் இல்லையா? அசிங்கம் தான், அவமானம் தான். யாருக்கு யாருக்கு அசிங்கம், யாருக்கு அவமானம்? திலகாவுக்கு. திலகாவ பெரிய மானமிக்க மருமகளா கொண்டாடுற இவங்களுக்கு. அவ பெரிய உத்தமி, காது காது வச்ச மாதிரி எவனாலயோ கர்ப்பமாயிட்டு அந்த பழிய உங்க மேல தூக்கி போடுவாளாம். அத நான் பாத்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா? அதான் உங்களுக்கு கூட தெரியாம உங்ககிட்ட கேட்காம நானே உங்க கையெழுத்த போட்டு இவங்க மருமகளுக்கு நோட்டீஸ் அனுப்பிட்டேன். வரட்டும், கோர்ட்டுக்கு வந்து நான் பத்தினின்னு நிரூபிக்கட்டும். யார் வேணாங்கிறது? என் மருமக திலகாவை பத்தி அபாண்டமா பேசாத, உன் நாக்கு அழுகி போயிடும். நான் ஒன்னும் அபாண்டமா பேசல, உண்மையதான் சொல்றேன். திலகா தினம் ஒரு புருஷனை மயக்கி மடியில போட ஆரம்பிச்சிருக்கா போல இருக்கு. என்னடி சொன்ன கடங்காரி நாய்? என்ன அடிக்க கை வாங்கிட்டா உன் மருமக என்ன பெரிய உத்தமை ஆயிடுவாளா? இத பார், நான் ஒண்ணு இல்லாத பொல்லாத சொல்லல. என் புருஷ சொன்ன நாள் கணக்க பார்த்தா என் புருஷ திலகாவை தொட்டு பல மாசம் ஆகுது. இதுதான் நடந்தது. அத்தை, நான் சொன்னதை கோவப்படாம நல்லா நிதானமா நின்னு யோசிச்சு பாருங்க. திலகா தப்புன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். என்னாச்சு? ஏன் இப்படி வாந்தி எடுக்கிற? இல்ல, காலையில சாப்பிட்டது சரிக்கல அத்தை, அதான். ஒரு உயிரை அழிக்கிறது பாவம் தான், நான் இல்லைங்கல. ஆனா நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு கலைச்சிருடி. இந்த குழந்தை நம்மளுக்கு வேண்டாம். இல்ல அத்தை, நான் இந்த குழந்தைய சுமந்தே ஆகணும். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவை கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவை வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற?
உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழப் போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.